இட்ஸ் வெல்கம் டு டோட்லி ஹாப்பி சேனல். இன்னைக்கு நான் வந்து ஒரு புது விதமான பிளாட்ஃபார்ம் பத்தி தான் இந்த கொண்டு வந்திருக்கேன். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா முக்கியமான இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து ஜஸ்ட் நீங்க 10th பாஸ் இருந்தா போதும். இந்த ஒர்க் வந்து முக்கியமா ஃப்ரெஷர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யார் யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது தவிர நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இப்போ வீட்ல வந்து சும்மா இருக்கேன்னு யோசிக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் 10th பாஸ் குவாலிஃபிகேஷன் இருந்தா போதும். அது கூட அவங்க வந்து உங்க நாலேஜுக்காக தான் கேட்கறாங்க. இதை தவிர அவங்க உங்களுக்கு நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், இல்லாட்டி நீங்க என்ன காலேஜ் முடிச்சிருக்கீங்க, எந்த ஸ்ட்ரீம், எதுவுமே கேட்க போறது இல்ல. அண்ட் இங்க வந்து டைரக்ட் செலக்ஷன் தான். இங்க வந்து அவங்களே வந்து உங்களுக்கு 100% ட்ரைனிங்கும் கொடுத்துருவாங்க. அந்த ட்ரைனிங் முடிஞ்சோடனே நீங்க வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுல வந்து இன்டர்வியூவோ அந்த மாதிரி எந்த ப்ராசஸுமே கிடையாது. டைரக்டா நீங்க வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் சேலரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் தகுந்தபடி இருக்கும். எவ்வளவு நீங்க ஒர்க் பண்றீங்களோ அவ்வளவு சேலரி உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து 100% ஜெனியூன் ஒர்க். இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி. இது வந்து ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்க ரொம்ப ஏமாத்துறாங்க, ஃபேக் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா இதோட கூகுள் ரிவ்யூஸ், ட்ரஸ்ட் பைலட்டோட ரிவ்யூஸ் இதெல்லாமே நீங்க பாத்துக்கலாம். இது வந்து 100% நீங்க வந்து உங்க சேலரி வந்து வாங்கிக்கலாம். அண்ட் ஒர்க்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒர்க். இங்க வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ஒர்க் இருக்கு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி இருக்கு, டேட்டா கலெக்ஷன் இருக்கு, டேட்டா அனடேஷன், டேட்டா லேபிளிங், அது தவிர மார்க்கெட் ரிசர்ச் இருக்கு, கண்டென்ட் கிரியேஷன் இருக்கு. இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் இருக்கு. நீங்க ஒரு வேலை தெரியலனாலும் இன்னொரு வேலை பார்க்கலாம். அண்ட் ஒரு வேலை எனக்கு போர் அடிச்சிருச்சுன்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு வேலை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். சோ அவங்க வந்து டேஷ்போர்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா ஜாப்ஸுமே இருக்கும். அதுக்கான ட்ரைனிங் வீடியோஸும் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து அவங்க வந்து நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த ட்ரைனிங் வீடியோஸை வந்து நீங்க பார்க்கணும். அதை பார்த்து அதை பேஸ் பண்ணி அவங்க ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. இல்ல டெஸ்ட்ல வந்து நீங்க பாஸ் பண்ணனே நீங்க வந்து வேலை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டெஸ்ட் ஃபெயில் ஆயிட்டோமோ அப்படியெல்லாம் நீங்க பயப்பட தேவையில்லை. சப்போஸ் டெஸ்ட் ஃபெயில் ஆயிட்டாலும் இன்னொரு வாட்டி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இன்னொரு வாட்டி அந்த வீடியோ வந்து நல்லா பார்த்து திரும்பி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கன்னா சொல்ல போறாங்க. இல்ல பாஸ் ஃபெயில் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அவங்க என்ன வேணும்னு நினைக்கிறாங்கன்னா நீங்க வந்து அந்த வீடியோ பார்த்து அந்த வேலையை நல்லா கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இது 100% ரிமோட் கம்பெனி. இது வேர்ல்ட்ல இருக்கு நிறைய பேர் இங்க வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் எல்லாருமே ரிமோட் ஜாப்ல தான் இதுக்கு. சோ நீங்க வந்து இங்க நம்பி வேலை செய்யலாம். அண்ட் கண்டிப்பா உங்களுக்கு அந்த சேலரி வரும். அதை தவிர இந்த ஒர்க் கூட பாத்தீங்கன்னா போரிங்கா இல்லாம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கிறதுனால நீங்க ஒரு நாள் ஒரு வேலை பண்ணலாம், நெக்ஸ்ட் நாள் வந்து இன்னொரு வேலை பண்ணலாம். குட்டி குட்டி ஜாப்ஸ் தான் இருக்கும். ரொம்ப பெரிய லென்த்தி ஜாப்ஸ் எல்லாம் கிடையாது. சின்ன சின்ன ஜாப்ஸ் இருக்கு. சோ அதனால நீங்க பிளெக்சிபிள் டைம்ல கூட ஒர்க் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து நீங்க 2 hours ஒர்க் பண்ணீங்கன்னா நாளைக்கு என்னால 2 hours ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா இல்லாட்டி 1 hour முடிஞ்சா போதும். இல்லாட்டி ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் நீங்க வேலை பார்க்கலாம். அண்ட் ஜாப்ஸ் வந்து நீங்க தான் சூஸ் பண்ண போறீங்க. எனக்கு இந்த ஜாப் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த ஜாப் பிடிக்கல, எனக்கு இன்னைக்கு வேலை பார்க்க வேண்டாம், இல்லாட்டி எனக்கு 2 days வந்து வேலை இருக்கு, வேற வேலை இருக்கு அப்படின்னா நீங்க 2 days கழிச்சு கூட அந்த ஜாப் வந்து ஒரு டாஸ்க் பிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு அந்த வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ ரொம்ப கொஞ்சம் கூட பிரச்சனையே இல்ல. நீங்க வந்து என்னன்னாலும் வேலை பார்க்கணும், எவ்வளவு வேலை பார்க்கணும்னு நினைச்சீங்களோ அவ்வளவுக்கு வந்து சேலரி வாங்கிக்கலாம். அண்ட் இவங்க வந்து டாலர்ஸ்ல பே பண்றதுனால நேச்சுரலி உங்களுக்கு வந்து இன்கம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். வெல்கம் டோட்லி ஹாப்பி சேனல். இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ்க்காக என்னோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை தவிர என்னோட டெலிகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. அதுல வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் அண்ட் உங்களுக்கு வந்து புது வேலை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் லோட் பண்ணிட்டே இருப்பேன். கண்டிப்பா பாருங்க. இப்போ நம்ம வந்து அந்த வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து அந்த வெப்சைட் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இதுதான் அந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா Quadrant Resource Achieve More Together Data Labeling Service for your AI projects. சோ இந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னு நான் சொல்றேன். இந்த டேட்டா கலெக்ஷன், டேட்டா என்ட்ரி இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஏஐக்கு வந்து நிறைய டேட்டா தேவைப்படுது. ஏஐ இன்டெலிஜென்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு நம்ம எவ்வளவு டேட்டா ஃபீட் பண்றோமோ அவ்வளவு வேலை அது பார்க்கும். சோ அந்த டேட்டாவை தான் நீங்க கலெக்ட் பண்ணி அதுக்குள்ள ஃபீட் பண்ண போறீங்க. இது ஏஐ வந்து இப்போ எல்லா பெரிய கம்பெனிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் இவங்களோட கிளைண்ட்ஸா இருக்காங்க. ரொம்ப கூகுள், யாஹூ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு வந்து இவங்க ஒர்க் பண்ணாங்க. அதனால உங்களுக்கு ஒர்க் வந்து குறையவே குறையாது. ஏன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ஃபியூச்சர்னு சொல்றாங்க. அதனால இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் அன்லிமிட்டெட் ஒர்க் இருக்கும். சோ இங்க பாத்தீங்கன்னா குளோபல் கிரவுட் பிளாட்ஃபார்ம். சோ இங்க வந்து எல்லாமே ரிமோட் ஜாப், 100% ரிமோட் ஜாப்னு சொல்றாங்க. பிளெக்சிபிள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. சோ நீங்க வந்து பிளெக்சிபிளா உங்க வீட்ல இருந்து நீங்க வேலை பார்க்கலாம். ஒர்க் ஃப்ரம் எனிவேர், அன்லிமிட்டெட் earning. சோ நீங்க எவ்வளவு வேலை பார்த்தாலும் 24 hours வேலை பார்த்தீங்கன்னா அது தகுந்தபடி உங்களுக்கு சேலரி கிடைச்சிடும். அது தவிர அதை பத்தி நீங்க கவலைப்படவே தேவையில்லை. இவங்க வந்து என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒர்க் பண்றாங்கன்னு நீங்க கொடுத்துருக்கோம். நான் சொன்ன மாதிரி ஏஐ டெக்னாலஜி, ஹெல்த் கேர், ரீட்டைல், ஆட்டோமேட்டிவ் இதுக்கெல்லாம் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நீங்க வந்து டேட்டா கலெக்ட் பண்ண போறீங்க. நீங்க என்ன ஒர்க் பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னா
டேட்டா அனடேஷன் இருக்கு, அந்த இமேஜஸ் பாக்குறது, டேட்டா வந்து கரெக்டா இருக்கா இல்லையான்னு பாக்குறது, அந்த மாதிரி வேலை. டேட்டா கலெக்ஷன், அவங்க ஒரு டாபிக் கொடுத்துட்டு கூகுள்ல இது வந்து இந்த டாபிக்காக வந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அது ஒரு வேலை இருக்கும். டேட்டா மேனேஜ்மெண்ட், டேட்டா என்ட்ரி, டேட்டா ப்ரிப்பரேஷன், ஆப்ரேஷன் சர்வீசஸ். அப்படின்னா வந்து டேட்டா என்டர் பண்றது, அதை வந்து கேட்டகரைஸ் பண்றது, கரெக்டா இருக்கா இல்லையான்னு அந்த ஏஐ டெக்னாலஜிக்குள்ள ஃபீட் பண்றதுக்கு முன்னாடி அந்த டேட்டா வந்து கரெக்டா இல்லையான்னு செக் பண்றது, ப்ரிப்பரேஷன், அதெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாடல் டெஸ்டிங் இருக்கு, அந்த அவுட்புட் வந்து எப்படி இருக்கு, கரெக்டா இருக்கா இல்லையான்னு நீங்க டெஸ்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கு இங்க பாத்தீங்கன்னா. அண்ட் கேட்டகரிஸ் நிறையவே இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரி நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 140+ கண்ட்ரீஸ்ல வந்து இவங்களோட பர்சன்ஸ் இருக்காங்க குளோபலி. சோ இங்க வந்து பிளாக்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, இவங்க ஃபிளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா அதை பார்த்து கூட நீங்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து frequently asked questions இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா how do I sign up இருக்கு. ஜஸ்ட் நீங்க மேல பாத்தீங்கன்னா sign upனு இருக்கு, அதை நான் திரும்பி வரேன். ஜஸ்ட் sign up பட்டன் பிரஸ் பண்ணி நீங்க sign up ஆகிடலாம். is there minimum age ன்னு கேக்குறாங்க. ஜஸ்ட் நீங்க வந்து 18+ இருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. சோ டேட்டா லேபிளிங்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதை பத்தி இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய FAQs இருக்கு. இங்க போனீங்கன்னா இங்க FAQs இருக்கும் ரிசோர்சஸ்க்குள்ள. சோ இன்னும் நிறைய உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாமே நீங்க பாத்துக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா how do I get paid இருக்கு. நீங்க வந்து பேமெண்ட் வந்து அக்யூரசி வந்து 80% மேல இருந்தா அவங்க வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் கூட இங்க கொடுத்திருக்கு. சோ வந்து நீங்க எவ்வளவு ஹவர்ஸ் ஒர்க் பண்ணீங்களோ, அந்த ஒரு மாசத்துல எவ்வளவு ஹவர்ஸ் ஒர்க் பண்றீங்களோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும்னு சொல்றாங்க. சோ மினிமம் வந்து $10 பே அவுட்னு சொல்லிருக்காங்க. சோ பே அவுட் சைக்கிள் வந்து 1st to 31st, அதே மாதிரி மந்த்லி சேலரி தான் நீங்க இங்க வாங்க போறீங்க. சோ சப்போர்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து கான்டாக்ட் கூட பண்ணிக்கலாம் உங்களை. சோ நான் எனக்கு புதுசா இருக்கேன், எனக்கு இது ஒர்க் பண்ண புரியலன்னா அவங்களே பாத்தீங்கன்னா ட்ரைனிங் செஷன்ஸ் வச்சிருக்காங்க. 11 AM 4 PM 7 PM அந்த மாதிரி. சோ இதை பிரஸ் பண்ணி நீங்க வந்து அந்த டீமோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து லைவா ட்ரைனிங் எடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சோ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபுல் ட்ரைனிங்கே அவங்களே கொடுத்துட்டு ஒர்க்கும் உங்களுக்கு அவ்வளவு தர போறாங்க. இங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சைன் அப் எப்படி பண்ணிக்கணும், இங்க மேல பாத்தீங்கன்னா சைன் அப் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேக்குறாங்க, உங்க இமெயில் ஐடி கேக்குறாங்க, அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க ஐ எம் நாட் அ ரோபோ கொடுத்து ரெஜிஸ்டர்னு கொடுத்துருங்க. இது வந்து நீங்க கொடுத்தனே உங்க இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். அதுல வந்து ஒரு லிங்க் இருக்கும், அது கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். அவ்வளவுதாங்க. ஜஸ்ட் 2 minutes ஜாப்ல வந்து இது முடிஞ்சிடும். அவங்க வேற எந்த டீடைல்ஸ், உங்க போன் நம்பர் கூட அவங்க உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. ஏன்னா நிறைய பேர் கேக்குறாங்க என்கிட்ட போன் நம்பர் எல்லாம் கொடுக்குறோமே அது சேஃபானு. சோ இங்க பாத்தீங்கன்னா போன் நம்பர் கூட எதுவுமே கிடையாது. சோ உங்க மெயில்ல வந்து அந்த வெரிஃபிகேஷன் லிங்க் கிளிக் பண்ணனே திரும்பி லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணனே இதுதான் உங்களுக்கு டேஷ்போர்டா இருக்க போகுது. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா அக்ரி டு NDA அக்ரிமெண்ட், இங்க NDA அக்ரிமெண்ட் இருக்கு, அங்க போய் நீங்க ஓகேன்னு கொடுக்கணும். சோ NDA அக்ரிமெண்ட், இங்க NDA அக்ரிமெண்ட் இருக்கும், அதை படிச்சு பார்த்து ஓகேன்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ப்ரொஃபைல், பர்சனல் இன்ஃபர்மேஷன், லாங்குவேஜஸ். இங்க ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே நீங்க வந்து கரெக்டா ஃபில் பண்ணணும். ஏன்னா அதை பொறுத்தா உங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுன்னு அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. அதை பொறுத்து கூட உங்களுக்கு ஜாப்ஸ் நிறைய வர வாய்ப்பு இருக்கு. சோ உங்க ப்ரொஃபைல வந்து கண்டிப்பா நீங்க ஃபில் பண்ணணும். சோ பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 70% வந்து ப்ரொஃபைல நீங்க வந்து ஃபில் பண்ணணும்னு கேக்குறாங்க. அதை தவிர இங்க போட்டோ கூட இருக்கு, நீங்க உங்க போட்டோ விருப்பப்பட்டா அது கூட நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ட்ரைனிங் வீடியோஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா லைவ் ட்ரைனிங் செஷன்ஸ் இருக்கு. இப்போ டைரக்டா வந்து நீங்க ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணும், புரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து டைரக்ட் லைவ் ட்ரைனிங் செஷன்ஸ் எடுக்கலாம். இல்லாட்டி இங்க ட்ரைனிங் வீடியோஸ்னு இருக்கு. சோ ட்ரைனிங் வீடியோஸ் போனீங்கன்னா அங்க வீடியோஸ் வந்து நிறைய இருக்கும், அந்த வீடியோஸ் பார்த்து கூட நீங்க புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இருக்கு. அசஸ்மெண்ட்ல என்னன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். இந்த ட்ரைனிங் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. அந்த டெஸ்ட் நான் சொன்ன மாதிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபுல் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒர்க்.
நீங்க வந்து எல்லா டீடைல்ஸும் ஃபில் பண்ண அப்புறம் இந்த மாதிரி தாங்க ஒர்க் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா செவரல் கேட்டகரிஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு எது வேணாலும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்க பாத்துக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. ஃபுல்லா வந்து ஸ்கிப் ஆகாம பாருங்க, சோ தட் உங்களுக்கு நல்லா புரியும். சோ கண்டிப்பா இன்னைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன டோட்டலி ஹாப்பி சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமா என் டெலிகிராம் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்டேட்ஸ்க்காக. தேங்க்யூ.